தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின 2வது நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து பாடுகளின் நோக்கங்கள் என்ற தலைப்பின் கீழ் உங்களோடு நான் கற்றுக்கொண்ட 3 சத்தியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின 2வது நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் பவுல் பாடுகளுக்கு பின் இருக்கக்கூடிய 3 நோக்கங்களை அவர் சொல்லுகிறார். The purposes of suffering, பாடுகளின் நோக்கங்கள். சரி, இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பாடுகளின் நோக்கங்கள் என்ற காரியத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு சில முன்னுரையான காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகளுக்கு இந்த 2 நிருபங்களையும் தொடர்ச்சியாகவே எழுதுகிறார். அவர் முதல் நிருபத்தை எழுதின சில காலங்களுக்குள்ளேயே இந்த 2வது நிருபத்தையும் அவர் எழுதுகிறார். சரி, இந்த 2 நிருபங்களுக்கு உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கிறதை நாம் காண முடியும். என்னவென்றால், இந்த 2 நிருபங்களும் எதிர்காலத்தை குறித்து, அதாவது வருங்காலம் அல்லது எதிர்காலத்தை குறித்து பேசக்கூடிய நிருபங்களாக இருக்கிறது. சரி, எதிர்காலத்தில் என்ன நடைபெறப் போகின்றது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை காணப்படும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். சோ அவரது 2ஆம் வருகை காணப்படும். அப்படி அவருடைய 2ஆம் வருகையில் சபையானது அவரோடு எடுத்துக் கொள்ளப்படும். அடுத்து இந்த பூமியில் உபத்திரவ காலங்கள் நடைபெறும். உபத்திரவ காலம் கிட்டத்தட்ட 7 வருடம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்பவும் சகல பரிசுத்தவான்களோடு இந்த பூமியை நியாயம் செய்ய வருகிறார். சோ இது போன்றதான எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2 நிருபங்களிலும் அவர் குறிப்பிடுகிறதை நாம் காண முடியும். அதை இன்னும் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், 1வது நிருபத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மற்றும் சபை எடுத்துக் கொள்ளப்படுதலை குறித்து கூறுகிறார். 2வது நிருபத்தில் கர்த்தருடைய நாள், அதாவது உபத்திரவ காலகட்டம் எவ்வாறு இருக்கும், அதில் என்னவெல்லாம் நடைபெறும் என்ற விஷயங்களை குறித்து இந்த 2வது நிருபத்தில் அவர் எழுதுகிறதை நாம் காண முடியும். சரி, உண்மையிலேயே இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகள் பாடுகளுக்குள்ளே அவர்கள் சென்றார். அவர்களுக்குள் பல பிரச்சனைகள் இருந்தது, பல கஷ்டங்கள், பலவிதமான உபத்திரவங்களுக்கு கூட இந்த விசுவாசிகள் வாழ்ந்து வந்தார். உதாரணமா நம்ம அந்த வசனத்தை பார்க்கலாம், நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயர்ல 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கவனியுங்கள். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. சோ 1வது நிருபத்திலேயே அவர்கள் பாடுகளுக்கு ஊடே, உபத்திரவங்களுக்கு ஊடே சென்றிருக்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்துகிறார். 2 தெசலோனிக்கேயருக்கு வரலாம். 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கவனியுங்கள். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். 5வது வசனம், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாயிருக்க. 6வது வசனம், உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் என்று நான் பார்க்கிறேன். அப்ப 2 நிருபங்களிலேயுமே இந்த சபை, இந்த விசுவாசிகள் உபத்திரவங்களுக்கு ஊடே சென்றார்கள், பாடுகளுக்கு ஊடே சென்றார்கள். சரி, இப்படி அவர்களுடைய வாழ்வில் உபத்திரவம், பிரச்சனைகள், பாடுகள் வந்தபோது அவர்களுடைய ஆட்டிடியூட், மனோபாவம் எப்படி இருந்தது என்று கேட்டால்,
தேவன் எங்களுடைய வாழ்க்கையில இவ்வாறு எங்களுக்கு பாடுகளை கொடுத்துட்டாரு அப்படிலாம் அவங்க முறுமுறுக்கல. நாங்க தேவனுக்கு எவ்வளவு நன்மையான காரியங்கள் நாங்க செஞ்சோம், ஆண்டவருக்காக நாங்க நல்ல எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்தோம், மற்றவர்களுக்கு உதவி செஞ்சோம், எங்களுக்கு விசுவாசத்தின் கிரியெல்லாம் நாங்க காண்பிச்சோம், அவர் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்றெல்லாம் அவர்கள் ஆண்டவர் மீது குறை சொல்லவில்லை. அப்படியெல்லாம் சொல்லவில்லை. மாறாக பாடுகள் அவருடைய வாழ்வில் வரும்போது அவருடைய மனோபாவம் எப்படி இருந்தது என்று கேட்டால், அந்த பாடுகளை, அந்த உபத்திரவங்களை சந்தோஷத்தோடே ஏற்றுக்கொண்டார்கள். They received suffering as gladly. அவர்கள் சந்தோஷமாக, அப்படித்தான் நாம் வாசிக்கிறோம். திருவசனத்தை பரிசுத்த ஆவியின் உதவியோடும் சந்தோஷத்தோடும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். பாடுகள் அவருடைய வாழ்வில் வரும்போது அதை அவர்கள் சந்தோஷமாக, அதை தேவன் அனுமதிக்கிறார், இதன் நிமித்தமாக நமது வாழ்வில் தேவன் அவரது திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற விரும்புகிறார் என்பதை அறிந்து இந்த விசுவாசிகள் வாழ்ந்தார்கள். சரி, இந்த வார்த்தையை, இந்த நிகழ்வை, அவர்களுடைய வாழ்வை நாம் சற்று உற்று நோக்கும் போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்விலும் கூட அப்படிப்பட்ட பாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. எல்லாருடைய வாழ்விலும் பிரச்சனைகள் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது, பாடுகள் இருக்கின்றது. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் நமது மனோபாவம் இப்படிப்பட்ட இந்த விசுவாசிகளுக்கு இருந்த மனோபாவத்தை போல நமக்கும் இருக்க வேண்டும். இதுதான் இங்கே பவுல் சொல்ல வரக்கூடிய செய்தி. சரி, 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்துல இவர்களை குறித்து ஏற்கனவே நாம் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதல் நிருபத்துல பார்க்கலாம். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டா, விசுவாசத்தின் கிரியை உள்ளவர்கள், அன்பிலே அவர்கள் பிரயாசப்படுபவர்கள், நம்பிக்கையிலே ஆண்டவருடைய வருகை, அந்த நம்பிக்கையிலே அவர்கள் பொறுமையாய் இருப்பவர்கள், மற்றவர்களுக்கு உதாரணமாக அவர்கள் வாழ்ந்தவர்கள். they were the exemplary people. அது மட்டுமல்ல, they were enthusiastic people. மிக உற்சாகமாக செயல்பட்டவர்களாக இருந்தவர்கள். சோ இப்படிப்பட்டவர்களுக்கு பாடுகள் வரும்போது அந்த பாடுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக தேவனுடைய திட்டத்தை, நோக்கத்தை நிறைவேற்ற முடியும் என்பதை பவுல் சுட்டி காண்பிக்கிறார். சரி, இந்த 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்துல கிட்டத்தட்ட 12 வசனங்கள் இருக்கிறதை நாம் காண முடியும். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 12 வசனங்கள். இந்த 12 வசனங்களில் பாடுகளினுடைய நோக்கங்கள் என்ன என்பதை சொல்லுகிறார். அதுதான் நாம் இன்றைக்கு தியானித்துக் கொண்டிருக்கிற தலைப்பாகவும் இருக்கிறது. அந்த தலைப்பை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். சோ நான் முன்பே அந்த தலைப்பை சொல்லியிருந்தேன். பர்பசஸ் ஆஃப் சஃபரிங், பாடுகளின் நோக்கங்கள். சரி, 3 நோக்கங்களை இந்த அதிகாரத்தில் சொல்லுகிறார். முதல் நோக்கம் வசனம் 3 - 5 வசனங்கள். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3 - 5 வசனங்களில் suffering help us to grow. Suffering helps us to grow. பாடுகளுடைய முதல் நோக்கம் என்ன என்று கேட்டால், இந்த பாடுகள் நம்மை வளர்ச்சி அடைய செய்கிறது. அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக, அவருக்குள்ளாக நாம் வளருவதற்கு இந்த பாடுகள் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் வசனம் 3 - 5 வரை உள்ள வசனங்கள்ல சொல்லுகிறார். சரியா, 3 - 5 வசனங்கள் நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய பாடுகள் நிமித்தமாக நாம் அவருக்குள் வளர முடியும் என்பதை இங்கே சுட்டி காண்பிக்கிறார். தெர்த்துலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லத்தீன் சபை பிதா, அவரை குறித்து நீங்கள் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த லத்தீன் சபை பிதா தெர்த்துலியன் என்ன சொன்னார் என்று கேட்டால், the blood of the martyrs is the seed of the church. The blood of the martyrs is the seed of the church. அதாவது இரத்த சாட்சிகள் சிந்திய இரத்தமே ஒரு சபையினுடைய வித்தாக இருக்கிறது. அல்லது ஒரு சபை எழும்புவதற்கு, ஒரு சபை வளருவதற்கு இரத்த சாட்சிகள், அவர்கள் சிந்திய இரத்தமே அந்த சபையை கட்டுவதற்கும் எழுப்பப்படுவதற்கும் உதவியாக இருக்கிறது என்று தெர்த்துலியன் சொன்னார். இது மட்டுமல்ல, வரலாறும் கூட இப்படித்தான் நிரூபிக்கிறது. என்ன,
எங்கெல்லாம் உபத்திரவங்கள், எங்கெல்லாம் பாடுகள் இருந்ததோ காணப்பட்டதோ அங்கெல்லாம் சபையானது வளர்ந்தது. சோ அப்ப பாடுகள் நம்மை வளர்ச்சிக்கு நேராக அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. சஃபரிங் ஆஃப் சீனாவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். முன்னொரு காலத்துல இந்த சீனாவில் தேவனுடைய வார்த்தை, வேதம், சுவிசேஷம் செல்ல முடியாதபடிக்கு பயங்கரமான தடை இருந்தது. அங்கே தேவன் அந்த தடைகளை உடைத்தார். அங்கேயும் ஜனங்கள் எல்லாரும் பாடுபட்டார்கள். இருப்பினும் அந்த பாடுகளின் ஊடே சீனாவானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாடாக பிற்காலத்தில் அது மாறியது. சோ அப்ப எங்கெல்லாம் உபத்திரவங்கள், பாடுகள் இருந்ததோ அங்கெல்லாம் சபை வளர்கிறதை நாம் காண முடியும். சரி, அப்ப நீங்களும் நானும் நமது வாழ்வில் வரக்கூடிய பாடுகள் அது வளர்ச்சியை நமக்கு கொண்டு வரும், நமக்கு வளர்ச்சிக்கு நேராக கொண்டு செல்லும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சரி, இந்த விசுவாசியுடைய சாட்சியும் கூட அப்படித்தான். அவர்கள் தேவனுக்காக பாடுகள் மத்தியிலும் அவர்கள் உறுதியோடு நின்றார்கள், மற்றவர்களுக்கு உதாரணமாக நின்றார்கள். 4வது வசனத்தை நீங்கள் கவனித்தால், நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். So they were growing in patience. அவர்கள் பொறுமையோடு அவர்கள் வளர்ச்சி அடைந்ததை நாம் பார்க்கிறோம். சரி, இப்ப பாடுகள் வரும்போது நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். So if we accept the suffering, yield to God's will, and by faith continue to stand true, then the suffering will cause us to grow. அப்ப பாடுகள் நம் வாழ்வில் வரும்போது அதை நாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு நம்மை அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழும்போது அது நிச்சயமாக வளர்ச்சியை கொண்டு வரும். ஒருவேளை if we resist the suffering and complain to God, பாடுகள் வரும்போது அதை எதிர்த்து ஆண்டவரிடம் நாம் குறை சொன்னால் அது நம்ம என்ன செய்யும்? அது நம்மை பலவீனப்படுத்தும், நம் சாட்சியை கெட்டுப்போக வைக்குமே ஒழிய நம்மை வளர விடாது. அப்ப முதலாவது, suffering helps us to grow. பாடுகள் நம்மை வளர்ச்சிக்கு நேராக நடத்துகிறது. இரண்டாவது நோக்கம், suffering prepares us for glory. Suffering prepares us for glory. வசனம் 6 10 வசனங்கள் சொல்லப்படுகிறது. சரி, வசனம் 6 10 வசனங்கள்ல Paul does not look upon suffering as a burden but as a blessing. பவுல் பாடுகளை ஒரு சுமையை போல அவர் பார்க்கல, மாறாக அதை ஆசீர்வாதமான நிலையில் பார்த்தார். ஏனென்றால் பிலிப்பியர் 1:29 இப்படியாய் வாசிக்கிறோம், suffering for Christ is gift. அவருக்காக நாம் பாடுபடுவது நமக்கு அருளப்பட்டிருக்கிற ஈவு என்று சொல்லுகிறார். அதுபோல இந்த பாடுகள் அப்படின்ற வார்த்தையை சொல்லும் போது பாடுகளும் அதன் பின் வரும் மகிமைகளும், இந்த ரெண்டு வார்த்தையையும் நாம் பிரிக்க முடியாது. இப்ப நாம் பாடுகள் படும்போது அது மகிமையை கொண்டு வரும், அது மகிமைக்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது வசனம் 11 12 போன்ற வசனங்களில் suffering glorifies Christ today. Suffering glorifies Christ today. பாடுகள் இன்றைக்கு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கிறது. அதைத்தான் வசனம் 11 12 சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, 11வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக. விசுவாசிகளாகிய நாம் believers out to glorify him every day when how they live. அதாவது அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவோடு வாழ்வதால் விசுவாசிகளான நமது வாழ்வு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இதுதான் பவுலினுடைய மனபாரமாக இருந்தது. என்ன?
இன்றைக்கு நீங்களும் நானும் அவருக்காக அனுபவிக்கக்கூடிய பாடுகள் அவருக்கு மகிமையை கொண்டு வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக பவுலின் ஊழியத்தை நீங்கள் பார்த்தால், ஒன்று தேவனுடைய வார்த்தையை போதித்தல், இன்னொன்று ஜெபம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த சத்தியத்தை அவர் எடுத்து காண்பிக்கிறார். என்ன? நீங்களும் நானும் பாடுகளை அனுபவிக்கும் போது அது கிறிஸ்துவின் நாமத்தை, கிறிஸ்துவை இன்றைக்கும் மகிமைப்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப பாடுகள் நம்மை நோக்கி வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? We need to thank God for the suffering. ஆண்டவர் எனக்கு பாடுகளை அனுமதிக்கும் போது அதை நான் நன்றியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, I need to surrender to the will of God. தேவனுடைய சித்தத்திற்கு என் வாழ்வை நான் அர்ப்பணிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, I have to ask God to give wisdom and understand His will. ஆண்டவரே, நீர் என் மீது என்ன சித்தம் வைத்திருக்கிறீர், என்ன நோக்கம் வைத்திருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் தாரும் என்று நாம் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, we need to watch the opportunities to witness and glorify God at any time. தேவன் நமக்கு அனுமதிக்கக்கூடிய எப்படிப்பட்ட நேரத்திலும் அவருடைய மகிமைக்காக நான் வாழ்வேன் என்ற வாய்ப்பை நான் தேட வேண்டும். கடைசியாக, I need to wait patiently until God's purpose have been fulfilled. தேவனுடைய நோக்கம் என் வாழ்வில் நிறைவேறும் வரை நான் பொறுமையோடு இருக்க வேண்டும். எனவே என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் நாம் தியானித்த காரியங்களை ஒரு விசை நம் ஞாபகத்திற்கு கொண்டு வருவோம். பாடுகள் நம் வாழ்வில் வரும்போது நோக்கத்தோடு தான் தேவன் அதை அனுமதிக்கிறார். பாடுகள் நம்மை வளருவதற்கு உதவியாக இருக்கிறது. அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிறது. மகிமைக்காக நம்மை ஆயத்தம் செய்ய இந்த பாடுகள் வருகிறது. எனவே சந்தோஷத்தோடு, ஆவியானவன் உதவியோடு அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாம மகிமைக்காக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.